ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கோடெக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வெப்சைட் பில்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, நான் க்ளாட் கோட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். க்ளாட் கோடில் பார்த்தீங்கன்னா இப்போது செஷன்னு ஒரு விஷயம் இருக்குது. என்னதுன்னா, ரொம்ப நேரம் க்ளாட் கோட் யூஸ் பண்ணால் ஆக்சுவலாக எனக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் டோக்கன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டோக்கன் வரைக்கும் தான் என்னால் க்ளாட் கோடை யூஸ் பண்ண முடியும். இந்த டோக்கனை நான் தாண்டி யூஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு யுவர் லிமிட் இஸ் ரீச். இதுக்கப்புறம் நீ வந்து ஒரு 5 ஹவர்ஸ் கழிச்சு தான் யூஸ் பண்ண முடியும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் உன்னோட வீக்லி லிமிட்டே காலி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உன்னால ஒரு 4 நாள் கழிச்சு தான் யூஸ் பண்ண முடியும். 3 நாள் கழிச்சு தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிடும். சரி, இந்த மாதிரி பண்ணுதே சொல்லிட்டு நான் என்ன நினச்சேன், சரி போயிட்டு கோடெக்ஸ் ட்ரை பண்ணலாம். ChatGPT வந்து க்ளாட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளாடோடது. கோடெக்ஸ் ட்ரை பண்ணலான்னு போய் ப்ரைஸ் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு, ஆக்சுவலாக கோடெக்ஸில் ஒரு ஃப்ரீ பிளான் ஆல்ரெடி இருக்குன்னு. சரி, எதுக்கு வேஸ்ட்டாக காசு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃப்ரீ பிளானே ட்ரை பண்ணேன். ஸோ ஃப்ரீ பிளானை யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி பார்த்தேன். ஓகேவா, இதுதான் நான் க்ரியேட் பண்ண வெப்சைட். நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு சும்மா ரேண்டமாக ஒரு அண்ணா நகரில் இருக்க ஏதாச்சும் ஒரு ஜிம்முக்கு வெப்சைட் க்ரியேட் பண்ணலான்னு சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணிவிட்டு இவங்கள பார்த்தேன். இவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட வெப்சைட் போய் செக் பண்ணேன். இதான் அவங்களோட வெப்சைட். கொஞ்சம் ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. சரி, இவங்களோட வெப்சைட்டே இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இவங்களோட லிங்க் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு கோடெக்ஸ் செட்டப் பண்ணணும். அது எப்படி பண்ண சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த லிங்க் போயிட்டு இது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கோடெக்ஸ் இன்ஸ்டாலர் கிடச்சிடும். இந்த இன்ஸ்டாலர் கிடச்சதுக்கப்புறம் இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா கோடெக்ஸ் வந்து உங்களோட ஒரு அப்ளிகேஷன் மாதிரி உங்கள் டெஸ்க்டாப்பில் வந்துடும். ஆனால் இது யூஸ் இல்லை. நீங்கள் வந்து கோடெக்ஸை விஎஸ் கோடில் செட்டப் பண்ணால் தான் உங்களால் கோடெக்ஸ் யூஸ் பண்ணி கோட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல போயிட்டு நான் டி டிரைவில் இதுக்குள்ளே டெமோக்குள்ளே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணேன். இந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணி அந்த ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து நீங்கள் எந்த இடத்துல ஃபோல்டர் க்ரியேட் பண்ணீங்களோ உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு அங்கே போயிட்டு நீங்கள் இந்த ஃபோல்டர் சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஃபோல்டர் இதில் ஓப்பன் ஆகிடும். ஓகேவா, அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டர் எம்டியாக இருக்கும். இப்போ என்கிட்ட நான் ஆல்ரெடி வெப்சைட் க்ரியேட் பண்ணதுனால எனக்கு இந்த இடத்துல நிறையா ஃபைல்ஸ் காட்டுது. ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஃபைல்ஸுமே இருக்காது. ஜஸ்ட் இது மட்டும் தான் இருக்கும். இந்த ஃபோல்டரே உங்களுக்கு எம்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எக்ஸ்டென்ஷன்ஸ் போயிட்டு இந்த இடத்துல கோடெக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் வரும். ஒரு அஃபிஷியல் ஓப்பன் ஏஐயோட ப்ளூ டிக் போட்டு இது இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணுவீங்க. இதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட லோகோ இங்கே வந்துடும். கோடெக்ஸோட லோகோ. அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது டெர்மினலில் ஓப்பன் ஆகும். அப்புறம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இதுதான் நம்மளோட இன்டர்ஃபேஸ். இதை தான் நம்ம சேட் பண்ணியே ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதுதான் நான் பண்ணது. இதுதான் என்னோட சேட். உண்மையாக சொல்லணும்னா ஒரு 5 மெசேஜ் தான் அனுப்பிச்சிருப்பேன். அந்த 5 மெசேஜுக்கே எனக்கு கோடெக்ஸ் இந்த வெப்சைட் ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. இது பெஸ்ட் வெப்சைட் சொல்ல மாட்டேன். ஆனால் நம்ம ஒன்றுமே பண்ணாமல் இவ்வளோ பண்ண முடியுதுன்னா அது பெரிய விஷயம் தான். நான் க்ளாட் கோட் யூஸ் பண்ணி இதை விட பெட்டரான வெப்சைட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் உங்களுக்கு. நான் ஜஸ்ட் கோடெக்ஸ் ட்ரை பண்ணலாம் தான் இது யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் க்ளாட் கோட் தான் பெஸ்ட்டு. நீங்கள் ஏதாச்சும் ஏஐ சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து க்ளாட் கோட் தான். ஸோ
இது பார்க்கலாம். ஓகேவா? இந்த வெப்சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாட் கோட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுது. எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குல்ல. இதெல்லாம் கிளாட் கோட் கிரியேட் பண்ணுது. இது ஆக்சுவலாக ஒரு ஃபுல் புக்கிங் வெப்சைட். ஓகேவா? இதில் நம்ம போயிட்டு இது வந்து ஒரு டென்டிஸ்ட்காக ஒரு செஞ்ச வெப்சைட். இதில் போயிட்டு கஸ்டமர்ஸ் வந்து ஆன்லைன்லேயே அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிக்கலாம். டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட். இதை வந்து நான் கிளாட் கோட் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணேன். இந்த லெவலுக்குலாம் இன்னும் கோடெக்ஸ் வரல. ஆனால் கோடெக்ஸ் ஃப்ரீ யூஸ் பண்ணி இவ்வளோ பண்ண முடியுதுன்னா அது ஓரளவுக்கு பெரிய விஷயம் தான். ஏன்னா கிளாட் கோடில் வந்து அவங்க ஃப்ரீ பிளான் கொடுக்கல. ஆனால் கோடெக்ஸில் ஃப்ரீ பிளான் கொடுத்துருக்கான். அதுக்கு ரீசன் என்னன்னா கிளாட் கோட் கூட கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா இப்போ எல்லாருமே கிளாட் கோட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கோடெக்ஸ் பக்கம் எல்லாம் வரணும்னா அவன் ஃப்ரீ பிளான் கொடுத்து தான் ஆகணும். அதனால தான் ஃப்ரீ பிளான் கொடுக்குறான். ஸோ இப்போ நான் என்னோட ஒர்க் ஃப்ளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கோடெக்ஸ் யூஸ் பண்ணி நான் எப்படி வெப்சைட் பில்ட் பண்ணேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ஒர்க் ஃப்ளோ யூஸ் பண்ணி நீங்களும் கோடெக்ஸ் ட்ரை பண்ணி ஏதாச்சும் பில்ட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ என்னோட ஒர்க் ஃப்ளோ ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்களோட லேப்டாப்பில் ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? அதான் நான் சொன்னேன் இல்லையா, நான் போயிட்டு டி டிரைவில் இந்த டெமோ சைட்டுன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணேன். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னதுன்னா நீங்கள் அந்த ஃபோல்டரை பிஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணணும். இந்த ஃபோல்டரை விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணணும். நான் சொன்னேன்ல, விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணி அந்த லொக்கேஷன் போய் அந்த ஃபோல்டரை விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, போயிட்டு கோடெக்ஸ் டவுன்லோட் கோடெக். ஓகேவா? இந்த லிங்க் போயிட்டு கோடெக்ஸ் ஃபார் விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேக் வச்சுருந்தீங்கன்னா கோடெக்ஸ் டவுன்லோட் ஃபார் மேக். மேக்குக்கு இல்லையா? Codex for Mac is open here for blah 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 blah. Codex for Windows இங்க இருக்கு பாருங்க. இதுல போயிட்டு டவுன்லோட் ஃபார் மேக். இந்த மேக் கிடையாது, நீங்க அதான் இந்த லிங்க்ல போயிட்டு மேக் வச்சிருந்தீங்கன்னா அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் விஎஸ் கோட் போங்க. விஎஸ் கோட் போயிட்டு எக்ஸ்டென்ஷன்ஸ் போயிட்டு கோடெக்ஸ் எக்ஸ்டென்ஷனை டவுன்லோட் பண்ணி உங்களோட இமெயிலில் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுதான் வந்து ஃபோர்த் ஸ்டெப். ஃபோர்த், download codex extension on VS Code and sign with your Gmail account. ஓகேவா? இப்போ அது பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஐகான் வந்துடும். இந்த ஐகானை கிளிக் பண்ணிட்டு இப்படி இருக்கும். நீங்கள் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இதில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஃபோல்டர்ஸ் எந்த ஃபைல்ஸுமே இருக்காது. ஓகேவா? எம்டியாக இருக்கும். நீங்கள் சேட் பண்ணியே நீங்கள் இது ஃபுல்லாக கிரியேட் பண்ண போறீங்க. அதுவும் எப்படி பண்ணணும் நான் இப்போ சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த இன்டர்ஃபேஸில் வந்துடுவீங்க. இந்த ஸ்டெப் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போறீங்களா, இல்லை ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வெப்சைட்டை இம்ப்ரூவ் பண்ண போறீங்களான்னு டிசைட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா நான் என்ன பண்ணேன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கான ஒரு வெப்சைட், இந்த வெப்சைட்டை நான் இம்ப்ரூவ் பண்ணேன். அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. இதை விட பெட்டராகவே பண்ணலாம். ஆனால்
ஓகே, 5 ஜஸ்ட் 5 பேக் அண்ட் ஃபோர்த் கான்வர்சேஷனுக்குள்ள இவ்வளோ பண்ண முடியும்னா அது ஓரளவுக்கு பெரிய விஷயம் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. டிசைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் கொடுக்க போறீங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு சொல்ல போறீங்க. எனக்கு வந்து உங்கள் ஐடியாஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட்டு சும்மா ஒரு பிளாங்க் நோட்ஸ் மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு நோட் பேட் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த சாட் இன்டர்ஃபேஸே போதும். நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் போயிட்டு என்னோட ஐடியாஸ் எல்லாம் என்ன தோணுதோ எல்லாத்தையும் ஃபுல்லாக டைப் அடிச்சிருவேன். ஓகேவா? எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெப்சைட் பண்ணணும், அதுக்கு இந்த ஃபீச்சர் இருக்கணும். அது ரொம்ப நீங்கள் எழுதுறது பர்ஃபெக்டாக இருக்கணும் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கோ ஃபுல்லாத்தையும் எழுதிடுங்க. எழுதினதுக்கு அப்புறம் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து சாட் ஜிபிடியோ கிளாடோ, நான் கிளாட் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக சாட் ஜிபிடி ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நம்ம இப்போ சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கலாம். சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எழுதின எல்லாத்தையும் இதில் பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இம்ப்ரூவ் திஸ் ப்ராம்ப்ட் அப்படின்னு ஒன்று கொடுங்க. அவ்வளோதான். அது கொடுத்தீங்கன்னா நீங்கள் எழுதின எல்லாத்தையும் அது ஒரு நீட்டான ப்ராம்ப்டாக கொடுத்துரும். அது கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கோடெக்ஸ் போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு என்ன சொல்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் பிளான். ஓகேவா? அப்படி பிளான்னு நீங்கள் இந்த வேர்டு போட்டாலே இந்த இடத்துல இந்த மாதிரி ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் யூஸ் பிளான் மோட் கொடுங்க. ஓகேவா? கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிளான் ரெடி பண்ணி தரோம். இந்த வெப்சைட் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணி பில்ட் பண்ண போகிறோம், எப்படிலாம் பில்ட் பண்ண போகிறோம்னு ஒரு பிளான் வரும். அந்த பிளான் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தால் அது சொல்லலாம். இல்லை எனக்கு இந்த பிளான் ஓகே தானா, ஓகே எக்ஸிக்யூட் த பிளான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஸ்டார்ட் பண்ணிடும் வேலையை. அது ஃபுல் கோடிங் ஸ்டார்ட் பண்ணிடும். நடுவில் உங்ககிட்ட டெர்மினலில் கமாண்ட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்கும். அதுக்கு நீங்கள் எஸ் எஸ் கொடுத்துட்ருக்கணும். அதுக்கு தான் இந்த மோட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுல் ஆக்சஸ் மோட் கொடுத்தீங்கன்னா அது உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கறது நிறுத்திட்டு அது பாட்டுன்னு எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு அது இதில் தான் இருக்கும். நான் தான் சும்மா எஸ் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல் ஆக்சஸ் கொடுத்தேன். ஆனால் ஃபுல் ஆக்சஸ் கொடுத்ததுக்கப்புறமும் அது நிறைய என்கிட்ட பர்மிஷன் கேட்டுச்சு. நிறைய கமெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் அதுக்கெல்லாம் எஸ் கொடுத்து அப்புறமா எனக்கு இந்த வெப்சைட் ரெடி பண்ணி கொடுத்துச்சு ஃபுல் கோடோட. இந்த ஃபுல் ஃபைலும் அதான் எழுதுச்சு. ஓகேவா? அந்த நான் ஒரே ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தேன். அதுவும் சும்மா ரேண்டமாக எழுதிட்டு அந்த ப்ராம்ப்டை போய் கிளாடில் போட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணி திரும்பி இதில் வந்து பேஸ்ட் பண்ணி அப்புறம் இது ஃபுல் கோடு எழுதிச்சேன். இந்த ஃபுல் கோடு இது எழுதி முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இதில் போயிட்டு கெட்டப்பில் போயிட்டு புதுசாக ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணேன். ஓகேவா? இதில் போயிட்டு நீங்கள் ரெபாசிட்டரி போயிட்டு நியூ ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணணும். நியூ ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணீங்கன்னா நான் சும்மா ஒரு கிரியேட் பண்ணுறேன். டெமோ சைட் இப்படி கிரியேட் பண்ணிட்டு இந்த லிங்க் இருக்கு இல்லையா, இதை காப்பி பண்ணுங்க. இதை காப்பி பண்ணிட்டு திரும்பி இங்கே போயிட்டு புஷ் திஸ் கோட் டு திஸ் ரெப்போ அப்படின்ட்டு இதை கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த கோடை ஃபுல்லாத்தையும் வந்து இந்த இந்த ரெப்போவில் புஷ் பண்ணிடும். இது புஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிற ரெப்போ வந்து ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெப்போவில் தான் புஷ் பண்ணேன். இருக்கு இல்லையா, ஸ்கேல் ஃபிட்னஸ் இப்போ இருக்கா, இந்த கோடு எல்லாமே எனக்கு இங்கே வந்துருச்சு, என்னோட ரெப்போவில் வந்துருச்சு. இப்போ இந்த ரெப்போவில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா வெர்சல் ஓப்பன் பண்ணணும். ஸோ வெர்சல்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாதுன்னா, வெர்சல் வந்து ஒரு ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? நம்மளோட வெப்சைட் எல்லாம் அதில் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். அவங்களே நமக்கு நம்மளோட வெப்சைட்டுக்கு ஒரு டொமைன் லிங்க் கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த இதுக்கு பாருங்க, ஸ்கேல் ஃபிட்னஸ் டாட் வெர்சல் டாட் ஆப், இதுதான் இதோட டொமைன். இப்போ நான் எழுதின கோடு இந்த வெப்சைட்டோட டொமைன் வந்து இது. இதை கிளிக் பண்ணால் நான் கிளாட் கோடெக்ஸ் எனக்கு என்ன வெப்சைட் செஞ்சுச்சோ அதை நான் பார்த்துக்கலாம்.
ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் இதில் போயிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணணும். இதில் சைன் அப் பண்ணும்போது உங்களுக்கு சைன் அப் வித் கூகுள் ஆப்ஷன் மாதிரி அதுக்கு கீழே சைன் அப் வித் கெட்டப் ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கெட்டப் அக்கௌண்ட் இல்லைனா அது ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வெர்ஸில் உங்கள் கெட்டப் அக்கௌண்ட்டை வச்சு open பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஆனால் உங்களுக்கு இந்த இடத்துல எந்த ப்ராஜெக்ட்ஸும் இருக்காது. நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ ஆனால் இந்த ஆப்ஷன் இருக்கும். இதில் ஜஸ்ட் இது கிளிக் கொடுத்து ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் கெட்டப்பில் இருக்க எல்லா ப்ராஜெக்ட்டுமே இங்கே லிஸ்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் ரீசெண்டாக இந்த ரெப்போ கிரியேட் பண்ணேன் இல்லையா, அதுவும் இங்கே லிஸ்ட் ஆயிருக்கு. இதுதான் நான் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட். ஸோ எனக்கு இங்கே லிஸ்ட் ஆயிருக்கு. அப்புறம் நான் ஜஸ்ட் இதை இம்போர்ட் பண்ணணும். இது ஆல்ரெடி நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். இம்போர்ட் பண்ணீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு டெப்ளாய் ஏதோ இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். இந்த ஆப்ஷன் காட்டும். அப்புறம் நீங்கள் டெப்ளாய் கொடுக்கணும். இது ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன். இது செகண்ட் வெர்ஷன் மாதிரி. நீங்கள் ஜஸ்ட் டெப்ளாய் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்கள் கோட் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அது ஒரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணிடும். அது ஹோஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துரும். அந்த லிங்க் த்ரூ நீங்கள் செஞ்ச வெப்சைட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ இது டெப்ளாய் ஆகட்டும். நம்ம இந்த இடத்துல ஸ்டெப்ஸும் சொல்லிக்கலாம். ஸோ ரைட் ரஃப் prompt, initial prompt for what build and then improve it using ChatGPT. அந்த ப்ராம்ப்ட் இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. அப்புறம் அந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி feed the improved prompt to Codex and in the end write first prepare a plan before executing. செவன்த் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் ரெடி பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் create a repo on GitHub, copy the link of the repo and tell Codex to push the code to that repo. ஓகேவா? அதுக்கப்புறம் எய்த் ஸ்டெப் என்னன்னா create an account on Vercel using your GitHub account and deploy the code. And இப்போ இது டெப்ளாய் ஆயிடுச்சு. இது டெப்ளாய் ஆனதுக்கப்புறம் நான் இப்போ டேஷ்போர்ட் போகிறேன். டேஷ்போர்ட் போயிட்டு இதான் என்னோட லிங்க். இது கிளிக் பண்ணனா இப்போ நான் பண்ண வெப்சைட் இதில் ஓப்பன் ஆகும். ஓகேவா? எங்க அதுதான் கிரியேட் அன் அக்கௌண்ட் ஆன் வெர்சல் யூசிங் யுவர் GitHub அக்கௌண்ட் அண்ட் டெப்ளாய் த கோட். அப்புறம் நைன்த் ஸ்டெப் என்னன்னா இப்போ உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்தோம்ல, வெர்சல் வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்போம்ல. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக வெப்சைட் பில்ட் பண்ணுறது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரியல் பிஸ்னஸ் வெப்சைட் பண்ணி அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு டெமோ வெப்சைட் ரெடி பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணுமான்னு கேட்கலாம். மோஸ்ட்டாக நான் தான் பண்ணுவேன். நான் எதுவும் போயிட்டு சும்மா டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் போயிட்டு இப்போ இது ஒரு ரியல் பிஸ்னஸ். ஓகேவா? இங்கே ஸ்கேல் ஃபிட்னஸ்ன்னு ஒரு ரியல் பிஸ்னஸ். அவங்க ஆல்ரெடி ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. இப்போ நான் அவங்கள ஒரு வெப்சைட்டை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இதை நான் இன்னும் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணேன். ஓகேவா? இப்போ நான் இவங்களுக்கு கால் பண்ணி உங்கள் வெப்சைட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணுமான்னு கேட்கலாம். அவங்க வேணாம் சொன்னாலும் ஓகே தான். ஆனால் இன்கேஸ் அவங்க வேணும் சொன்னால் ஒரு 50-50 சான்ஸ் இருக்குல்ல. அட்லீஸ்ட் அதுக்காகவாச்சும் இதை ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகேவா? அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு கூகுள் மேப்ஸில் சர்ச் பண்ணி, நான் மோஸ்ட்டாக என்ன பண்ணுவேன்னா google.com இதில் போயிட்டு நான் மோஸ்ட்டாக இப்போ எனக்கு ஒரு பேக்கரி பிஸ்னஸ்க்கு ஒரு வெப்சைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் போயிட்டு பேக்கரி ஏதாச்சும் ஒரு ஊட்டியே போடுவோம். சர்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இவங்க போய் பார்ப்பேன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு வெப்சைட் ரெடி பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு வெப்சைட் ரெடி பண்ணுவேன். அதுக்கப்புறம் இவங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஒரு வெப்சைட் ரெடி பண்ணியிருக்கோம், உங்களுக்கு வேணுமா? வாட்ஸ்அப்பில் ஒரு டெமோ ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த லிங்க் ஷேர் பண்ணுவேன்.
இந்த லிங்க் இருக்கு இல்லையா, பெர்சல் கொடுக்கல நமக்கு, அந்த லிங்க் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா அவங்க எடுத்துக்கலாம், உங்களுக்கு வேணாம்னா நோ ப்ராப்ளம். அது ஒரு வேற யாருக்காச்சும் டெமோவாக காட்டலாம். ஓகேவா? இப்படி தான் வந்து கோடெக்ஸில் நான் ஃப்ரீயாக ஒரு பைசா கூட செலவு பண்ணாமல் ஒரு வெப்சைட் ரெடி பண்ணேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா, ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோட கிரெடிட்ஸ் காலி ஆயிடுச்சு. ஓகேவா? இங்கே சொல்லணும் பாருங்க, இங்கே எதுவுமே இல்லை, தெரியல இருந்துச்சு. ஓகே, இந்த டாஸ்க் தானே போயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு ஒர்க் ஃப்ளோ புரிஞ்சிச்சுல, இதுதான் என்னோட ஒர்க் ஃப்ளோ. இந்த ஒர்க் ஃப்ளோ வச்சு தான் நான் வெப்சைட் பில்ட் பண்ணேன். ஒன்றுமே இல்லை. அப்புறம் என்ன, கால் த பிஸ்னஸ் அண்ட் ஷேர் த லிங்க் ஆஃப் த பிச் த வெப்சைட், sharing the link of the website. ஓகேவா? இதுதான் ஜஸ்ட் 9 ஸ்டெப்ஸ். நீங்கள் வேணால் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் என்னோட ஒர்க் ஃப்ளோ. ஆக்சுவலாக இது காட், இதில் வந்து கோடெக்ஸ் யூஸ் பண்ணுறேன், ஆனால் மோஸ்ட்டாக நான் இதை கிளாட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன் இந்த ஒர்க் ஃப்ளோ. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஹோப் இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.